நம்ம அதிர்ஷ்டம் எடுத்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா கம்போஸ் செய்த 3 பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில இந்த படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா அவர்கள் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதற்கு அந்த வழக்கறிஞர் கொடுத்த விளக்கத்தின்படி இசைஞானி இளையராஜாவிடம் அந்த பாடல்களை பயன்படுத்த முன் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அனுமதி பெறாமல் இந்த படத்துல பாடல்களை பயன்படுத்தி இருப்பதால அவர்கள் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கா. நம்முடைய இந்திய காப்புரிமை சட்டத்துல காப்புரிமைகள் பாதுகாக்கப்படும் என்ற நோக்கத்திற்காக தெளிவாக சட்டத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சட்டங்களின் அடிப்படையில நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாடல்களை அப்படியே பயன்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லை, அதனை உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எனவே ஒரு படைப்பாளருடைய படைப்பை கேலி செய்வது போன்று ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தற்போது குட் பேட் அக்லி படக்குழு களத்தில் இறங்கியிருக்காங்க. அதாவது இந்த படத்துல பயன்படுத்தி உள்ள இளையராஜா அவர்களுடைய 3 பாடல்களுமே முறையாக அந்த படங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திடம் அனுமதி பெற்றுவிட்டுதான் இந்த பாடல்களை நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு குட் பேட் அக்லி படக்குழு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில இளையராஜா தரப்புல இருந்து வேற ஏதாவது அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.